அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவனுடைய நடிப்பிலும் மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலும் வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 10 நாள் நிறைவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 10 நாள் நிறைவிலே இந்த தக் லைஃப் திரைப்படமானது 6,35,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. ஷேராக 3,60,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஆனது 12 கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 8,40,00,000 ரூபாயினை ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அங்கு இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 8,40,00,000 ரூபாயினை ஷேராக பெற வேண்டுமாயின் அங்கு இன்னும் 14,70,00,000 ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே இந்த திரைப்படத்திற்கு கிடைத்து வந்த வரவேற்பானது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக தற்பொழுது மாறப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் தக் லைஃப் திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 7,5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுத்து மிகப்பெரிய ஒரு தோல்வியடைந்த திரைப்படமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே இந்த தக் லைஃப் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.